கோட்டா சீனிவாசராவ் திரையுலகில் ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் ஆந்திர அரசியலில் எம்எல்ஏவாகவும் பணியாற்றியவர். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என பல மொழிகளில் குணச்சித்திர கதாபாத்திரங்கள் மற்றும் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து மிரட்டி இருக்கிறார். தமிழில் 2003ஆம் ஆண்டு விக்ரம் நடிப்பில் வெளியான சாமி திரைப்படத்தில் பெருமாள் பிச்சை என்னும் கதாபாத்திரத்தில் இவர் நடித்த வில்லன் கதாபாத்திரம் தமிழகமெங்கும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விஜயுடன் திருப்பாச்சி திரைப்படத்தில் சனியின் சகட கதாபாத்திரத்தில் மிரட்டி இருப்பார். சினிமாவில் மிகப்பெரிய அளவில் சாதித்த கோட்டா சீனிவாசராவ் தற்போது நடைபெணமாக வாழ்ந்து வருகிறாராம். தனது ஒரே மகன் ஆசைப்பட்டார் என்பதற்காக வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து ஒரு புதிய பைக்கை வாங்கி கொடுத்திருக்கிறார். குடும்பத்துடன் கோவிலுக்கு இவர் காரில் செல்லும் போது மகன் முன்னால் பைக்கில் சென்று கொண்டிருக்க எதிரே வந்த வாகனம் மோதி தன் கண் முன்னே தன் மகனை பறிகொடுத்தார் கோட்டா சீனிவாசராவ். அப்போதிலிருந்து அவர் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டு விட்டாராம். 81 வயதாகும் இவர் பெயர், புகழ், பணம், சொத்து, சுகம் இவை அனைத்தையும் சம்பாதித்திருந்தாலும் தனது ஒரே மகனை இழந்து விட்டோமே என தினம் தினம் கண்ணீர் வடித்து வருகிறாராம்.